அப்போஸ்தலர் 5:12 முதல் 16 வரைக்கும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிட்டமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுருவை நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதி அப்போஸ்தலருடைய காலங்களிலே ஆண்டவர் சபையிலே எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து வந்தார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியை நம்ம சொல்லும் பொழுது இந்த சபை அடையாள அற்புதங்கள் நிரம்பி இருந்த ஒரு சபைன்னு சொல்லலாம். இந்த சபையில் என்ன இருக்கு? அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அடையாளங்கள் அப்படின்னா என்ன, அடையாளம்னா என்ன, அற்புதம்னா என்ன? இதில் குறிப்பாக இந்த அடையாளம் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடையாளம் என்கிற வார்த்தைக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய சில அர்த்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஒரு நபரிடம் இருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் பேங்குக்கு போகிறீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன போட வேண்டியிருக்கு? கடைசியில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு, சிக்னேச்சர். அது சுருக்கமாக சைன் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சைன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? சிலர் சைன் போடுறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். ஏன்? சிலர் இப்போதான் எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. செக்கில் சைன் பண்ணணும், அது இது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. சிலர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் வச்சுருப்பாங்க ஒரு காலத்தில் சேஃப்டிக்காக. இன்றைக்கி ஃபோனில் பேட்டர்ன் லாக்கு, நம்பர் லாக்கு, அப்புறம் என்னது ஃபேஸ் லாக்கு, இம்ப்ரெஷனு, இப்படி நிறைய என்ன பாஸ்வேர்டு. இதெல்லாம் எதுக்கு? இவ்வளவு வச்சிருந்தும் மக்கள் ஏமாந்துருந்தாங்க. அதுவும் என்ன செய்யுது? நடக்கு. ஆனா இந்த அடையாளம் என்பது மற்றவரிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா என்ன செய்யுது இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் சொல்லுவோம்னா, ஒரு அசாதாரணமான நிகழ்வு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடையாளத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த அடையாளம்
அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையும் சொல்ல முடியும். அடையாளம் என்பது ஒரு குறியீடு, வரும் காலத்திற்கான ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நாம மதுரைக்கு போகணும். போகிற வழியில பெரிய போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டு என்ன சொல்லுது? லெஃப்ட் அம்புக்குறி போட்டு வேடசந்தூர்னு போட்டிருக்கிறான். ஸ்ட்ரெயிட்டா போனா மதுரைன்னு போட்டிருக்கான். அப்ப நம்ம எங்க போகணும்? மதுரைக்கு போகணும். அப்ப அதை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஓகே, அப்ப நம்ம லெஃப்ட்ல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் என்ன செய்யணும், போகணும். இன்னைக்கு மேப் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு ஆப். அது சில நேரத்தில் நமக்கு ஆப்பு அடிச்சிரும். ஒரு தடவை எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, என் மகளை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடணும்னு போனேன். மேப்பில் திருச்சி ஏர்போர்ட்னு போட்டோம். திருச்சி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் சந்து பந்தா கூட்டு போச்சு. ரோடு போக போக சுருக்கமாகிக்கிட்டே போகுது. நிறைய கல்லறையெல்லாம் தெரியுது. என்னங்கடா இது? கடைசியில் பார்த்தா ஒரு கல்லறை தோட்டத்துக்கு தாண்டி யூ ஹவ் அரைவ்ட் அட் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு. அங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட்டு தெரியுது. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இது கொடுமையாக இருக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் ஆட்கள்கிட்ட கேட்டால், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்காங்க. என்ன கால கொடுமைங்க, இந்த மேப்பு எங்களை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்புறம் திரும்ப சுற்றி அடித்து போய் சேர்ந்தோம். இந்த மாதிரி மேப் நிறைய தகராறுலாம் என்ன செய்யும், பண்ணும். ஆனால் இயேசு சீசர்கள் அவங்களோடு கூட இருந்தப்போ கடைசியா சீசர்கள் ஆண்டவர்கிட்ட அந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரை காட்டுறாங்க. தேவாலயத்தினுடைய கல்லுகளை பாரும், எவ்வளோ அழகா ஏரோது மன்னன் இதை கெட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவார், எப்போ அதை பார்க்குறப்பத்தியா, இதில் ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யும், தகர்க்கப்படும். உடனே இவங்க தனியாக கேட்காங்க, ஆண்டவரே இவைகள் சம்பவிக்கும் காலங்கள் எப்போது? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? என்ன கேட்காங்க? அடையாளம். அப்ப அடையாளங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட காரியம் இனி நடக்க போகிறது என்பதை நான் அறிந்து கொள்வதற்கான குறியீடு. இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிடலாம். ஆனா நாம இங்க சொல்லக்கூடிய அடையாளங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் செய்கிற செயல்பாடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம், அடையாளங்கள், அற்புதங்கள்னு சொல்றோம். இங்க நான் ஒரு காரியத்தை உங்க மனசின் ஆழத்துல பதிய வைக்கணும். அது என்னன்னு கேட்டா, நாம் இன்றைக்கும் அடையாள அற்புதங்களை செய்து வருகிற ஆண்டவருடைய சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். உலகம் துவங்கின காலம் முதல் உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவனுடைய அடையாள அற்புதம் என்பது நடந்து கொண்டேதான் இருக்க போகிறது. நீங்க வேதாகமத்தை வாசிச்சு பாருங்க. வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஏதோ ஒரு அடையாளம், அற்புதம் இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது.
அதுலேயும் குறிப்பா நீங்க அப்போஸ்தல நடபடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அடையாள அற்புதங்களை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிரியை பார்க்க முடிகிறது. இப்ப பழைய ஏற்பாட்டில் மோசேயை ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் சந்திச்சு அவனை எகிப்துக்கு அனுப்புகிறார். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரணும். இப்போ அவர் கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீர் என்னை போக சொல்றீரு, அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. நீர் தான் என்னை அனுப்புனீர்னு அவங்க நம்ப மாட்டாங்களே. அப்போ ஆண்டவர் கேட்குற, உன் கையில் என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு, அதை கீழே போடு. கீழே போட்டு அது என்ன ஆகுது? பாம்பா மாறிடுது. இவன் பயந்து ஓடுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அது வாழப்பிடி அப்படிங்கிறாரு. நம்மளா இருந்தா போய் பிடிப்போமா? அடிக்க வேணா செய்வோம். போய் பிடிச்சாரு, பிடிச்சா அது என்னவா மாறிடுச்சு? கோலா மாறிடுச்சு. இப்ப என்ன சொல்றாரு? இது என்னது? அடையாளம். அப்புறம் சொல்றாரு, உன் கைய மடியில போடு. போட்டுட்டு கையை எடுத்து பார்த்தா கை முழுசும் கொது 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 கொதுன்னு இருக்கு, வெண்குஷ்டமா மாறிடுச்சு. அவனுக்கே அருவருப்பா தெரியுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அதை மடியில போடு. போட்டுட்டு எடுத்தா பழைய மாதிரி என்ன செஞ்சு. இப்ப என்ன சொல்றாரு? இது அடையாளம். அப்ப இந்த அடையாளம் எதை உணர்த்துகிறதுன்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதை புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் தங்களை மீட்டெடுக்கும்படி ஒரு இரட்சகனை அனுப்பி இருக்கிறார். இவர் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய உறுதிப்பாட்டின்படி தான் நம்ம இடத்தில் வந்திருக்கிறார். அந்த ஒரு உணர்த்துதலுக்கு தான் என்னது? அடையாளம். இது மோசே மட்டுமல்ல, நாம் பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகளை இந்த மாதிரி அடையாளங்களோடு ஊழியம் செய்தவர்களை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், காண்பிக்க முடியும். ஆனால் காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது யார் சொன்ன வார்த்தை? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சொல்லுங்க, நானும். பிள்ளைகள் உள்ளவங்க எல்லாம் சத்தமா சொல்லணும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். பரவாயில்ல, பிள்ளைகள் அமைதியா இருக்கிறாங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் தேசத்திலே அடையாளங்களாக, அற்புதங்களாக இருக்க முடியும். எப்படி? வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தராலே. யாரால? அது என்னால முடியாது. அதனாலதான் பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அந்த பிறவி முடமாய் இருந்த அந்த நபர் எழும்பி நடந்த பொழுது திரள் கூட்டம் ஓடி வந்து அவரை மொச்சுக்கிட்டப்போ அவங்க சொன்னாங்க, சகோதரரே, எங்களுடைய சுய பக்தியினாலோ சுய சக்தியினாலோ இது நடந்தது என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன?
இது எங்களால நடக்கல, யாரால நடந்துச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார். இங்க ஏசாயா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? நாம் இருக்கிற இடங்களில், நாம தொழில் செய்கிற இடங்களில், நாம வசிக்கிற பகுதிகளில் நம்மை தேவன் ஒரு காரணத்திற்காக வைத்திருக்கிறார். நம்மை அடையாளங்களாக அற்புதங்களாக அவர் வைத்திருக்கிறார். நம்ம பாட்டு பாடுறோம் பாருங்க, என்னை காண்போர் உம்மை காண வேண்டும். இந்த மனிதனில் வித்தியாசம் இருக்கிறது, இந்த சகோதரியில் வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த வித்தியாசம் என்னால வந்ததில்லை, எனக்கு உள்ள இருக்கிறவராலே வந்த அடையாளம், எனக்குள்ள இருக்கிறவராலே வந்த அற்புதம். இந்த அற்புதம் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்குள்ள அவர் இருந்தா இந்த அற்புதம் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நாம் சொல்லத்தக்க நிலையில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் என்ன செய்யணும்? மாறணும். ஆனா இந்த அடையாளம் என்கிற வார்த்தை பல நேரங்களில் பாசிட்டிவா சொல்லப்பட்டா கூட இந்த அடையாளம் என்கிற வார்த்தைக்கு ஒரு நெகட்டிவ் அர்த்தமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அது என்ன நெகட்டிவ் அர்த்தம்? இந்த 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருக்கிறேன். இப்போ 18வது வசனத்துல என்ன சொன்னார்னா, கர்த்தராலே நானும் என் பிள்ளைகளும் யாரால? கர்த்தராலே அடையாளங்களும் அற்புதமா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆனா இங்க இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு. இந்த கூட்டம் யாருன்னு சொன்னா அதே தேசத்தை சேர்ந்தவர்கள் தான். இவரும் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர் தான். யாரு? ஏசாயாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் எங்க உள்ளவங்க தான்? இஸ்ரவேல் தேசத்துல உள்ளவங்க தான், இல்லையா? இங்க என்ன சொல்றாரு பாருங்க, முந்தின வசனத்துல நானோ யாக்கோபின் குடும்பத்திற்கு, அப்படின்னா என்னது? இஸ்ரவேல் தேசம். யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தர். இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் மறைச்சார்? கர்த்தர் ஏன் தமது முகத்தை யாக்கோபின் குடும்பத்துக்கு மறைக்கிறார்? உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரியன் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு என்னாகமத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. நீங்க என்னாகமத்தின் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல பார்த்தா, அந்த 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், உன்னை பாதுகாக்கணும். அப்புறம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தர் என்ன செய்யணுமா? தம்முடைய முகத்தை பிரகாசிக்க உன் மேல என்ன செய்யணுமா? எல்லாரும் சொல்லுங்களேன். கர்த்தர் அவருடைய முகத்தை உன் மேல என்ன செய்யணும்? பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க. கர்த்தருடைய முகம் அப்படின்னா என்னது?
முகம் அப்படின்னா என்னது? அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் இல்லையா? அவர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்கட்டும். அடுத்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு என்ன கொடுக்கட்டும்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் அருளுகிற சமாதானம். இதெல்லாம் எப்படி கிடைக்கி? அவர் தம்முடைய முக பிரசன்னத்தினால். இது கடைசியில் என்ன சொல்றாங்க? இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப இதுதான் இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆசாரியன் மூலமா சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. இது யாக்கோபு குடும்பத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இந்த யாக்கோபு குடும்பத்திற்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தார். அப்படிதானே போட்டிருக்கு. ஏசாயா 8:17. நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். நான் சொல்லட்டுமா? நீங்க எப்போ அடையாளமா அற்புதமா மாற முடியும் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் தேவனை விட்டு தூரமாய் நின்று தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்திற்கு தங்களை தூரப்படுத்தி நிற்கும் பொழுது, நீங்க அதே கர்த்தருக்கு காத்திருந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடையாளங்களாய் அற்புதங்களாய் திகழுவீர்கள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய சீஷர்களை 12 பேரை தெரிஞ்சுக்கிடும் போதே அவர் குறிப்பாய் சொன்னது என்னன்னு கேட்டா, இவர்கள் தம்மோடு கூட இருக்கணும். என்ன செய்யணும்? அவர் கூட இருக்கணும். அவர் அனுப்புகிற இடத்திற்கு போகணும். அங்கே வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரமுடையவர்களா இருக்கணும். அந்த அழைப்பிலேயே அதை வச்சார். அழைப்பிலேயே அதை வைத்தார். அப்புறம் இந்த சீசரை விட்டு அவர் போறதுக்கு முன்னால யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றார். என்ன சொல்றார் பாருங்களேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால். நான் எங்க போறேன்? பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இதை நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவன் இயேசு செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். யார் சொன்னா? இயேசு சொல்றார். இயேசு என்ன சொல்றார்? என்னை விசுவாசிக்கிறவன். நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா அவர் செய்த செயலை நீங்களும் செய்ய முடியும். எப்படி? இது நம்ப முடியுதா?
இது சத்திய வார்த்தை தானா? இது உண்மை வார்த்தை தானா? இல்ல சும்மா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையா? இது சத்தியம், இது சத்திய வார்த்தை. சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதோடு முடிச்சிருந்தாலே பெரிய விஷயம். இப்ப ஆண்டவர் அதுல இருந்து அடுத்த கட்டத்திற்கு கடந்து போறாரு. சொல்றாரு, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எப்படி? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதோட நிறுத்த மாட்டான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும். நான் யோசித்து பார்க்கிறேன், இயேசு இந்த பூமியில வாழ்ந்தப்போ அவர் செய்யாத பெரிய கிரியைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நடக்கு. ஒரு வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரு, தலிதா கூமிங்கிறார், சிறு பெண்ணே. உடனே அந்த பெண்ணை எழுந்திருக்கு, செத்து போன பிள்ளை. சந்தடி பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ஏன் இப்படி சந்தடி பண்ணி அழுறீங்க? பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு, சாகல. புலம்பிக்கிட்டு இருந்தவங்க சிரிக்காங்க. இந்த ஆளுக்கு நட்டு மர கலந்துட்டு எங்கேயோ இருந்து வந்துட்டு திடீர்னு புதுசா கதை சொல்றான். இயேசு செய்யாத அற்புதம் என்ன இருக்கு? ஆனா இயேசு சொல்றாரு, இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நாம எதிர்பார்க்கிறோமா? நாம எதிர்பார்க்கணும். சபை அதை எதிர்நோக்க வேண்டும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, அவர் அதுக்கு தான் அங்க அந்த குறிப்பா அந்த பாயிண்ட சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் இது நடக்கும். அப்ப அவர் பிதாவிடத்துக்கு போகிறபடினால எப்படி நடக்கும்? அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 சொன்னாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ இது எப்படி நடக்கு? அதுதான் பேதுரு சொல்றாரு, இது எங்களுடைய சுய பக்தியினாலோ சுய பலத்தினாலோ எங்கள் சக்தியினாலோ நடக்கல. இதை யார் செய்றா? இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடு, ஆவியானுடைய செயல்பாடு. அது எங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் செய்கிற செயல். அப்ப நீங்க எதை நம்பணும்னா, நான் ஒரு அடையாளத்தை அற்புதத்தை செய்யணுங்கிறத நம்ப வேண்டியதில்லை. நான் எதை நம்பணும்னா, எனக்குள் இருக்கிறவருடைய வல்லமையை நான் நம்பணும். எதை நம்பணும்? எனக்குள் இருக்கிற ஆவியானவர், அதை நான் என்ன செய்யணும்? நம்பணும். அதனாலதான் பவுலால சொல்ல முடிஞ்சு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்லுகிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதி உடையவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனிடத்திலிருந்து வருகிறது. எங்களை பலப்படுத்துகிறவர் தேவன் இல்லையா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால சீஷர்கிட்ட சொன்னாரு. மார்க் சுவிசேஷம் 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 17 சொல்றாங்க, என் நாமத்தினாலே. அதான் முக்கியம். இதெல்லாம் எப்படி நடக்கு? இயேசுவின் நாமத்தினாலே இல்லையா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்புறம் சொல்லியிருக்கு,
சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்படின்னா பாம்பை எடுத்து பிடிக்கணுமா? அப்படியா? சில ஊர்கள் அதையும் செய்கிறாங்க. சர்ச்சிலேயே பாம்பை என்ன செய்யணும்? விசுவாசம் எனக்கு இருக்குன்னு பாம்பு பிடிக்கான், அது கொட்டி செத்தும் போகிறான். சில இடங்களில் ஆண்டவர் சொன்ன சில காரியங்கள் அடையாளத்தோடு உள்ள விஷயங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள் சொல்றது எதை குறிக்கினா பிசாசனுடைய செயல்பாடுகள், மேப்படியானுடைய மினியன்ஸ், பிசாசு கூட்டங்கள். அவங்கள நீங்க என்ன செய்வீங்க? அடிச்சு விரட்டுவீங்க. இதுக்கு அடுத்து சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? எல்லாருக்கும் முன்னால போய் உரக்கடையில போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி நான் குடிக்கிறேன் பாருங்க, எனக்கு ஒன்றும் அதுக்காக சொல்லல. அதாவது உனக்கு தெரியாம உன்னை செஞ்சிட்டாங்க, அது உன்னை சேதப்படுத்தாது. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஏசுநாதர்கிட்ட பிசாசு வந்து கேட்டான், மலை உச்சியில கூட்டு கொண்டு போய் வச்சுட்டு சொன்னா இதுல இருந்து தாழ குதியும். ஏன்? தேவதூதர்கள் தம்முடைய கரங்களினால் உம்மை என்ன செய்வாங்க? உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கிக்கிடுவாங்க. இந்த சமீபத்தில் இந்த ஏற்காடுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தா சில இந்த ஸ்போர்ட்ஸு அட்வென்ச்சர்னு இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்க விடுதான். அவங்க எப்படி அதுல இருந்து தொங்குறாங்க? எப்படி உளறாங்க? அதுக்கு முன்னால நிறைய சேஃப்டிக்கு உண்டான வேலையை பார்க்காங்க. பார்க்காம அவங்கள சில நேரத்தில் இந்த சினிமாலெல்லாம் வந்து என்னது ஹீமேனா, அது என்ன மேன்? ஸ்பைடர் மேன். நமக்கு அது ஸ்பைடர் மேன் என்ன செய்வார்? அப்படி சொயங்கன்னு பறக்காரு. ஒரு கட்டடத்துல இருந்து இன்னொரு கட்டடத்துக்கு தாவுவாரு. எல்லாம் நமக்கு அது மட்டும்தான் தெரியும். நீங்க ஷூட்டிங் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சும்மா. நிறையா கயிறு செட்டப்லாம் என்ன செய்யும்? இருக்கும். எல்லாம் பாதுகாப்போட தான். அது உங்களுக்கு கண்ணுக்கு என்ன செய்யாது? அதெல்லாம் கேமரா மறைத்து விடும். பார்க்கும்போது எப்பா ஹீரோ அடிக்காரு, குதிக்காரு, மிதிக்காரு, ஆவேசமா பேசுறாரு. ஆனா நேரடியா அப்படி இருக்காது. தாழ குதியும் தேவதூதர்கள் தாங்குவாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராயிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்போ இது பரீட்சை பார்க்கறதுக்காக இல்லை,
இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள். அதில் கடைசி சொல்லி வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், விடுதலை பெறுவார்கள், சுகம் பெறுவார்கள். சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நான் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். நமக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிச்சோம்னா, அடையாளங்களையும் அற்புதங்களையும் அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே நடப்பிக்கப்படுகிறதை சபை கண்டது. இப்போ இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக சில காரணங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். காரணம், இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜெபத்திற்கான பதில். என்னது? நீங்க 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து என்ன செய்யணும்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கூட்டம் எங்களை பயமுறுத்துறாங்க. அவர்கள் பயமுறுத்தலை நீர் என்ன செய்யணும்? கவனித்து அவனை இல்லாம பண்ணிரும். அப்படி சொல்லல, போட்டு தள்ளிரும். சிலர் சொல்லுவாங்க ரட்சிப்பு இல்லைன்னா பட்சிப்பு. இடையிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க ஜெபத்தை பாருங்க. பயமுறுத்துதலை நீர் கவனிக்கணும். கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி கரத்தை நீட்டி. யாரு கரம் நீட்டப்படணும்? உம்முடைய கரத்தை நீட்டி. அதாவது அப்போஸ்தலர்கள் கரம் நீட்டுகிற பொழுது அது அப்போஸ்தலருடைய கரம் அல்ல, அது தேவனுடைய கரம். அல்லேலூயா. உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு மிகுந்த தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் தாரும். நான் சொல்றேன், இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. பதில் அங்கேயே கிடைச்சிருச்சு. நீங்க அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜெபம் பண்ண பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இதுவும் அடையாளம் தான். உன் கூட இருக்கிறேன், நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களை கேட்கக்கூடிய மக்களும் இதே அடையாளத்தை பார்க்கும்படியாக அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இவர்கள் கிரியை செய்கிறதை காண தேவன் உதவி செய்தார். அப்ப இது என்னதுங்க? ஜெபத்திற்கு பதில். நான் சொல்றேன், ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஜெபியுங்கள். வேதம் சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை பாரப்படுத்துகிற காரியம் என்ன? உங்க தூக்கத்தை கெடுக்கிற காரியம் என்ன? உங்க மனசை அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் என்ன? அதை நீங்க சுமக்க வேண்டியதில்லை. எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் வேண்டுதலில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். நான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடையாள அற்புதங்களின் திறவுகோல் தேவ சமூகத்தில் நாம் போடுகிற முழங்கால், தேவ சமூகத்தில் நாம் வைக்கிற விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம். உன் ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. உன் ஜெபத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பதில் தந்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஏன் அடையாளம் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு
பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சீசரை விட்டு போய் பரலோகத்துக்கு போயிட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார். அடுத்த வருஷம் அவர்கள் புறப்பட்டு போய், யாரு? சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணணும்? அடையாள அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். இயேசுவை அறிவிக்க வேண்டும். அப்ப அடையாள அற்புதம் நடக்கணும்னா என்ன நடக்கணும்? அறிவிக்கணும். அறிவிச்சா என்ன நடக்கும்? அடையாள அற்புதங்கள் நடக்கும். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட, யாரு கூட? புறப்பட்டு போனவங்க கூட, பிரசங்கம் பண்ணினவங்க கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் அடையாள அற்புதங்களை செய்கிறார்னு கேட்டா, தம்முடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்த விரும்பும்படியாய் அதை செய்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்படும்படியாக அடையாள அற்புதங்கள் நடக்கு. இதை அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்லையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லை, இதை எடுத்த ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனால் சுருக்கமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் செய்த ஊழியம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ஏன் தெரியுமா? 3 வாரம் தான் அவர் ஊழியம் செஞ்சார். 3 வாரத்தில் அங்கே சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இது நடந்துச்சு? அதை அவர் அந்த சபைக்கு கடிதம் எழுதும்போது எழுதுறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் உள்ள வசனம். சீக்கிரமா வாசி. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அதாவது உங்களுக்காக நாங்க தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுடைய விசுவாசத்தை நாங்க பார்த்திருக்கோம் எல்லாம் சொல்லிட்டு இப்போ 5வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. எங்கள் சுவிசேஷம், நல்லா கவனிங்க, மார்க் 16ல என்ன நம்ம வாசிச்சோமோ அதுதான் அங்க சொல்லி இருக்கிறது. எங்கள் மூலமாய் வெளிப்பட்ட நற்செய்தி, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் வெறும் வார்த்தையா வரல, வல்லமையோடும். எப்படி வந்தது? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஹல்லேலூயா. வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? சிலர் அடையாள அற்புதம் செய்வாங்க, வாழ்க்கை சரி இருக்காது. அடையாள அற்புதம் எந்த அளவுக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமா இல்லை அதே அளவுக்கு நம்முடைய வாழ்வு கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு அபாயம் இருக்கு. என்ன அபாயம் தெரியுமா? எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போயிடுறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதில் தொடர்ந்து எழுதியிருக்கும், அந்த நாட்களில் அநேகர் என்னிடத்தில் வந்து சொல்லுவார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தில் அடையாள அற்புதங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தில் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோமே. அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு
அகன்று போங்க. அப்போ அடையாள அற்புதம், ஆண்டவருடைய வரங்களுடைய செயல்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதை நாம் எவ்வளவு புறக்கணிக்க கூடாதோ, அதை எவ்வளவாய் நாம் அமைதிப்படுத்திவிடக் கூடாதோ, அதே அளவு நம்முடைய கனி நிறைந்த வாழ்வும் முக்கியம். இதுதான் அவர் சொல்றாரு. எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வசனமா வரல, வல்லமையா பரிசுத்தாவியானவரோட முழு நிச்சயத்தோடு வந்துச்சு. அதோடு எங்கள் வாழ்க்கையும் அதோடு உறுதிப்படுத்துகிற கனி நிறைந்த வாழ்வாக இருந்தது. சொன்னோம் அடையாள அற்புதம் ஜெபத்திற்கான பதில். ரெண்டாவது சொன்னோம் அடையாள அற்புதம் ஆண்டுடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறது. கடைசியா விசுவாசத்தை தூண்டுகிறது, அல்லது விசுவாசிகளை தேவனிடமாய் சேர்க்கிறதற்காக அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க. 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் பெண்களும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக எங்க கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடையாள அற்புதம் எதுக்காக? விசுவாசத்தை தூண்டும்படியாக, விசுவாசத்தை பெருக்க பண்ணும்படியாக, அதோடு கூட கர்த்தரிடமாய் ஜனங்களை சேர்க்கும்படியாக. எதுக்கு அடையாள அற்புதம் கிடையாதுன்னா, இவர் வரம் பெற்ற ஊழியர் அப்படின்னு போர்டு போடுறதுக்காக கிடையாது. அடையாள அற்புதம் எதுக்கு கிடையாதுன்னா, இவர் பெரிய ஊழியக்காரருங்க, இவர் வல்லமையான கர்த்தருடைய தாசனுங்க, இவர் வரம் பெற்றவருங்க, அதுக்காக அடையாள அற்புதம் கிடையாது. ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். அது நடக்கலைன்னு சொன்னா அடையாள அற்புதத்துக்கு பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு சொன்னேன், இன்னொரு எச்சரிப்பு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ அடையாள அற்புதங்கள் நடந்தா ஜனங்கள் கர்த்தரிடத்துல வந்துருவாங்களா? அப்படி ஒரு கேள்வியை கேட்போமே. கண்ணுக்கு முன்னால பெரிய அடையாளம் நடந்தா ஜனங்கள் ஆண்டவர் ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இயேசு நிறைய அடையாள அற்புதங்களை செஞ்சார். பிரதான ஆசாரியர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? வேதபாரகர் ஏற்றுக்கிட்டாங்களா? பரிசேயர் ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க சொன்னாங்க, இது நம்ம கண்ணுக்கு முன்னால நடக்கு, இவன் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறான், திரள் கூட்டம் இவனுக்கு பின்னால போகுது, அதெல்லாம் தெரியுது. ஆனால் இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் கிடையாதுன்னு தான் பேசுகிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அப்போஸ்தலர் காலத்தை எடுங்க. அப்போஸ்தலர் காலத்தில் இந்த மனிதன், பிறவி சப்பானியா இருந்த மனிதன், அவங்க கண்களுக்கு முன்பதாக எழுந்து நடந்திருக்கிறான். அவங்க சொல்றாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு அடையாளம் நடந்திருக்கிறதே, இதை நாம எப்படி மறுக்க முடியும்? சரி, மறுக்க முடியல, அப்ப இது தேவனுடைய செயல் உன்னால ஏத்துக்கிட முடியுதா? அதுக்கு விசுவாசம் வேணும். அதுக்கு நிறைய நேரத்தில் கடவுள் அற்புதங்களை அடையாளங்களை செய்யாம இல்லை, தேவன் கிரியை செய்யாம இல்லை, ஆனா நாம அதை உணராம போயிட்டா, அதை தவற விட்டுட்டோம்னா நமக்கு ஆபத்து இருக்கிறது. வேதம் சொல்லுது, இது மகா மேன்மையான ரட்சிப்பு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு ரொம்ப மேன்மையானது. இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு வந்துச்சா? இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, என்ன
கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எப்படிங்க? ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கவனிக்கணும். ஏன்? தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை. அதாவது பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்ட இடத்துல அதற்கு விரோதமான செயல் ஏற்பட்டால் அதற்கு தண்டனை இருந்தது போல அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, சுவிசேஷத்தை சொல்றாங்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அதாவது சீஷர்கள் மூலமா நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும், என்னங்க அடையாளங்கள், அற்புதங்களினாலும், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்களினாலும் தேவன் தாமே. யாருங்க இதெல்லாம்? யாரு செய்யறதுன்னா சாதாரண மனிதன் செய்யவில்லை, தேவனே செய்கிறார். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம். ஆனால் கவலை இல்லாம இருந்தா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அடையாள அற்புதங்கள் எதற்காக? உன்னுடைய ரட்சிப்பு தேவன் உனக்கு கொடுத்த மாபெரும் அருட்கொடை. இந்த இரட்சகருடைய வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏன்னா இதை விட்டு விலகுனா மீட்பிற்கு வேறு வழி இல்லை. முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளில் நீர் எங்களுக்கு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலாக உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக, திரளான ஜனங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக, அன்றைக்கு அடையாள அற்புதங்களினால் வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியில் அவ்வாறு வெளிப்பட வேண்டுமே. நாங்கள் ஒருபோதும் எங்கள் ஜாக்கிரதையை நின்று விலகாதபடிக்கு உம்மில் முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.